சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நல்ல கோச்சிங்ங்கற நீயும் அங்க போய் சேர்ந்துக்கோ. ஆனா கொஞ்சம் செலவு ஜாஸ்தி ஆகும்க்கா. நீ எதுக்கு ஃபீஸ் பத்தி எல்லாம் கவலைப்படுற? படிப்பு தானே முக்கியம். நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஆனா இவ சொல்ற கோச்சிங் சென்டர் அடையாறுல இருக்கான். தினமும் எப்படி அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியும்? பஸ்ல போகணும்னா 2-3 பஸ் மாறணுமா? பாதி நாள் அலைச்சல்லே போயிரும். அவ்வளவு தூரம் எல்லாம் வேணாமாகா. அவளை இங்கே படிக்க சொல்ல. அக்கா, போன வருஷமே என்னால ஸ்கோர் பண்ண முடியலக்கா. இந்த வருஷமாவது புது கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து ஸ்கோர் பண்ணியே ஆகணும். இந்த வருஷமும் கோட்டை விட்டுட்டேன்னு வை, அதுக்கப்புறம் படிப்புல இன்ட்ரெஸ்டே போயிடும்க்கா. தூரம்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நம்ம ஆட்டோ கார் எல்லாம் புக் பண்றோம்ல, அந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பைக் கூட புக் பண்ணி போய்க்கலாம். ஆனா அதுக்கும் அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏமா, அவ சொல்றதும் கரெக்ட் தானே? என்னடி நீ? எவனோ ஒருத்தன் வாசல்ல வந்து பைக்க நிப்பாட்டிட்டு இவளை ஏத்திட்டு போவான். அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வயசுக்கு வந்த பொண்ணு இல்ல. மா, இதான் உன் பிரச்சனையா? அகிலா யாரோ ஒரு பையன் கூட பைக்ல போறது பத்தி நீ இவ்ளோ கவலைப்படுற. இன்னைக்கு பொண்ணுங்க பைக், டாக்ஸி, ஆட்டோன்னு எல்லாமே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் பசங்க ஏறி டிராவல் பண்ணதானே செய்யறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவ? இது பாருமா, எதையுமே நம்ம தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கவே கூடாது. நமக்கு என்ன தேவை? இவ நல்ல கோச்சிங் சென்டர்ல படிச்சு நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ணணும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கன்னு பார்த்தா நம்ம வாழவே முடியாதுமா. அதோட நாம எப்படி இருக்கணும்ங்கிறது தான் நாம பாக்கணும். இவ துணிச்சலான பொண்ணுமா, படிப்புல அக்கறை இருக்கிறவ. அதனால நீ இவளை பத்தி இனிமே பயப்படவே தேவையில்ல. என் அக்கான்னா அக்கா தான். நீயும் இருக்கியேம்மா. இனி அவ ஆட்டோ தாங்கவே தாங்காது. மா, சும்மா இருமா. அகிலா, ஃபீஸ் எவ்வளவுன்னு கேளு. மாசம் மாசம் கட்டணுமா இல்ல மொத்தமா கட்டணுமான்னு டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு சொல்லு, சரியா? சம்பளம் வந்ததும் நான் கட்டிடுறேன். அம்மா, கோகுலா இன்டர்வியூ போனாலே கால் பண்ணாலா? காலையில போனா, இன்னும் போன் பண்ணல. அக்கா, ஹே வா கோகிலா. இன்டர்வியூ எப்படி பண்ணிருக்க? நல்லா பண்ணிருக்கேன்க்கா. ஆனா இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. அது பார்த்துட்டு சொல்லுவாங்க. இவளுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா உனக்கு கொஞ்சம் பாரம் குறையும். என்னம்மா, நான் என்ன உங்களெல்லாம் பாரமாவ நினைச்சிட்டு இருக்கேன்? அதுக்கு சொல்லல மகா. உன் சம்பள பணத்தை கொடுத்தாலாவது உன் மாமியார் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கல்ல. என் சம்பள பணத்துக்காக மட்டும் என்னை ஏத்துக்கிறாங்கன்னா அது எப்படிமா சரியா இருக்கும்? அக்கா, அவங்க எதிர்பார்ப்புகளை நீ பூர்த்தி பண்ணா நீயும் மாமாவும் சேர்ந்து வாழ முடியும்ல. இந்த வருஷம் எப்படியாவது நல்ல ஸ்கோர் எடுத்து கிளியர் பண்ண பாக்குறேன்க்கா. அப்படி முடியலன்னா நானும் ஏதாச்சும் வேலைக்கு போறேன். அது என்ன முடியலன்னா? கண்டிப்பா முடியும்னு நினை. நீ சொன்ன கோச்சிங் சென்டர்லயே நான் உன்னை சேர்த்து விட்டுறேன். உன்னோட ஆம்பிஷனை நீ அச்சீவ் பண்ணணும், சரியா? சரிக்கா. விஜி தான் பண்றா. சொல்லு விஜி. இதோ ஒரு 10 மினிட்ஸ்ல நான் வந்துருவேன். வச்சிடுறேன். மா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், சரியா? சரியா? வரேன் கோகிலா. போயிட்டு வாக்கா. ஏய், அக்கா அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, சும்மா புக்கே பாத்துட்டு இருக்காம அதுல இருக்கிறத ஒழுங்கா படி. மேடம், நீங்க இன்னும் 2 லெவல் இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். அந்த வேலையை பாருங்க. வந்துட்டா. ஐயோ, தயவு செஞ்சு இப்படி வாய் பேசாம வந்து சாப்பிடுங்க 2 பேரும். சரி போமா, உனக்கு இருக்குடி. டேய், இப்பயாவது மகா சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்களா இல்லையா? ஆமாண்டா, நான் மேனேஜர் ரூம்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணியிருக்கா. ஆனால் என்னால் எடுக்க முடியல. மொத்தத்தில் இன்னைக்கு பூரா மகா கிட்ட பேசவே முடியல.
அதனால நான் என்ன பண்றேன், நேரா மகா ஆஃபீஸ்க்கு போய் அவளை பார்த்து பேசிட்டு அப்படியே அவளை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு ம் நானும் அப்படியே கிளம்பி என் வீட்டுக்கு போறேன். சங்கீதா கிட்ட சொல்லு, நானும் மகாவும் அப்புறமா வந்து பார்க்குறோன்னு. ம் ம் சரி சரிடா, வரேன். பார்த்து போ. விஜி எல்லாமே பேக் பண்ணியாச்சுல? பண்ணியாச்சு மகா. இப்போ 6 மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பிடலாம்ல? இப்ப போனா கரெக்டா இருக்கும்ல? ஆமா மகா, 6 மணிக்கு போகணும்னா இப்ப கிளம்பினா தான் கரெக்டா இருக்கும். ரகு, இப்ப கிளம்பினா கரெக்டா இருக்கும்ல? இப்போ கிளம்ப கரெக்டாக இருக்கும் மேடம். இப்போ போனால் தான் டிராஃபிக்லாம் போக முடியும். சரி. பாக்ஸ் எல்லாம் வண்டியில ஏத்துங்க. ஒரு நிமிஷம். ரேவதி, சீக்கிரம். ஹே, என்னதுடா இது? ஃபர்ஸ்ட் லாட் அனுப்ப போறோம்ல, அதான் எல்லாம் நல்லபடியா ஓகே ஆகட்டும்னு வேண்டிக்கிட்டு அனுப்பலாம். எப்படியோ எல்லாருடைய உழைப்பு முயற்சியால வெற்றிகரமா நம்ம முதல் லாட்டை அனுப்ப போறோம். இதுவும் ஓகே ஆயிடும் நம்புவோம். குடு. மகா மேடம், நல்லா வேண்டிக்குங்க. பார்சல் எதுவுமே போய் சேர போகிறதில்ல. இதை கொண்டு போய் சாமி கிட்ட வச்சிரு. இப்ப பார்சல்லாம் ஏத்தலாமா? ஒண்ணுன்னா ஏத்துங்க. ரகு, ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுங்க. இது கார்கோல கொடுத்துரு. நமக்காக ஒரு காப்பியும் வாங்கினோம். முதல் வேலையா நீங்க ரீச் ஆன உடனே எனக்கு கால் பண்ணு. ஓகே? ஓகேக்கா. எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு மொமோதில் இருக்கல, நீ நினைக்கிறது இன்னைக்கு நடக்கவே நடக்காது. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. மேடம், இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இதான் வேலையை. போயிட்டு வரேன் மேடம். வரேன்க்கா. ரகு, ஒரு நிமிஷம். மீனா, நீ இறங்கு. மீனா, நீ இறங்கு சொல்றேன். சரிக்கா. இது கொடு. என்னாச்சு மகா? ஏன் நீ அவளை இறங்க சொல்ற? அவனோட பார்வையே சரியில்லை. போற வழியில ஏதாவது சொதப்பிடுவானோன்னு தோணுது. அதனால நான் கார்கோ போறேன். பார்சல் அனுப்புனது உனக்கு கால் பண்றேன். நீ ஓனருக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே.